பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் என்பதாக. தேமாவின் உலக ஆசை, டீமாஸ் லவ்ஸ் த திங்ஸ் ஆஃப் திஸ் லைஃப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் உடன் ஊழியனாய் காணப்பட்டவர் தேமா. பர்னபா, சீலா, மார்க்கு, லூக்கா, தீமோத்தேயு, தீத்து, எப்பாப்பிரா போல பவுலோடு சேர்ந்து கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்தவர் இவர். குறிப்பாக பவுல் ரோம சிறைச்சாலையில் காணப்பட்ட நாட்களில் அவனுக்கு மிகவும் உதவியாய் உடனிருந்தவர். நாட்கள் கடந்து சென்றபோது உலக ஆசை அவரை பிடிக்கிறதாய் காணப்பட்டது. ஆகையால் சிறைச்சேதம் பண்ணப்பட பவுலுக்கு தீர்ப்பு எழுதப்பட்ட வேளையில் அந்த கடினமான சூழ்நிலையில் அவரோடு காணப்படுவதற்கு பதிலாக அவரை விட்டு விலகி தெசலோனிக்கேயாவிற்கு செல்லுகிறவனாய் காணப்பட்டான். சத்துரு பிரபஞ்சத்தின் ஆசையை அவனுக்குள் விதைத்த வேளையில் அவனுடைய கண்ணியில் விழுந்து போனான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையைப் போல பவுலின் பிரசங்கத்தை கேட்கிறவனாயிருந்தும் உடன் ஊழியம் செய்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவனை நெருக்கினதினால் பிரயோஜனம் இல்லாதவனாய் போனான். அவன் அதற்கு முன்பு பவுலோடு சேர்ந்து கர்த்தருக்கு என்று செய்த ஊழியமும் வீணாய் போனது. கேயாசி எலிசாவின் மேலிருந்த அபிஷேகத்தை 4 மடங்கு பெற்று வல்லமையாய் ஊழியம் செய்ய வேண்டியவன் நாகமானின் பொருட்களின் மேல் இச்சை வந்ததினால் ஊழியத்தை இழந்து சாபத்தை சம்பாதித்தான். யூதாசும் பிசாசுக்கு இடம் கொடுத்து பணத்தின் மேல் ஆசை வைத்து 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்து அப்போஸ்தல பட்டத்தை இழந்து நான்கு கொண்டு மரித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துரு உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் விதைத்து கொண்டே காணப்படுவான். இயேசுவை கூட அவன் விட்டு வைக்கவில்லை. அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இயேசு அப்பாலை போ சாத்தானே என்று அவனை கடிந்து கொண்டு ஜெயத்தை சுதந்தரித்தார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் திரளாய் காணப்பட்டாலும் அது நமக்கு நித்திய ஜீவனை தராது. ஆகையால் உலகத்தின் காரியங்கள் மேல் ஆசை வைத்து உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தெய்வ திட்டத்தை இழந்து விடாதிருங்கள். அநேக விசுவாசிகள் நாட்களில் தேவனுக்கும் அவர் ஊழியத்திற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். பவுல் ஒனேசிமுவை குறித்து பிலமோனுக்கு கடிதம் எழுதின வேளையில், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் என்று எழுதினான். நாம் தேமாவை போல பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து கர்த்தரையும் அவர் ஊழியத்தையும் விட்டு விலகி செல்லுகிறவர்களாய் அல்ல, கர்த்தருக்கும் அவர் ஊழியத்திற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பிதாவே, தேமாவை போல நாங்கள் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாய் காணப்படாதபடிக்கு உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒனேசிமுக்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சத்துருவின் நயங்காட்டுதலுக்கு ஒருவரும் இடம் கொடுத்து உம்மை விட்டு விலகி சென்று விடாதபடி ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும். பலவீனமான கரங்களை கர்த்தர் நீர் பிடித்து கொள்ளுவீராக. உலகமும் அதில் காணப்படுகிற எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யங்களும் அக்கினிக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு உணர்வோடு கூட நிலையற்ற இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் எங்கள் கண்களை வைக்காதபடி உம்மேல் எங்கள் கண்களை வைத்து எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜெயமாய் ஓடி முடிப்பதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்துருடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.